ஆனாலும் வந்து கைது செய்த நடவடிக்கை வந்து சரியான நடவடிக்கையாக இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, குறைஞ்சபட்சம் விளக்கம் என்னென்னு கேட்டுருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களே, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த விளக்கத்துக்கு வந்து அது பதில் சொல்லியிருப்பார். ஒரு பிரச்சனையை வந்து பேசினா அந்த பிரச்சனைக்கு பதில் என்ன சொல்கிறது திராணி இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கைது இப்போ என்ன பண்ணீங்க? மாரிதாஸை விடுதலை பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணீங்க? இன்றைக்கி வந்து இந்த கைது நடவடிக்கைக்கு வந்து சீமான் அவர் வந்து கண்டிச்சிருக்கிறார். வேறு எந்த அரசியல் கட்சி வந்து கண்டிச்சது? முதல்ல சீமான் அவர்கள் தான் கண்டித்தார். கடந்த காலத்தில் இதே சவுக்கு சங்கர்லாம் கைது செய்யும் போது இதே சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சுக்கார், குரல் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து வந்த பிறகு இதே சீமான் அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரியும். கேலி கிண்டல்லாம் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஒரிஜினல் நான் நினைக்கிறேன், மாமியாரால் பிரச்சனையா இல்லையா, மருமகனால் இந்த அரசுக்கு பிரச்சனை கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு மனிதரை போய் நீங்கள் வந்து வீடு ஏறி போய் நீங்கள் கைது செய்யும்போது அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா? மாரிதாஸ் அமைதியாக தானே வந்து வண்டியில் ஏறுறாரு. அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். மாரிதாஸ் விடுதலை செய்யப்பட்டார். மாரிதாஸ் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10 மணி நேரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல் இதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளபடியே இந்த வழக்கு நீங்கள் பதிவு செய்கிறதா இருந்தால் கூட ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மீண்டும் சொல்கிறேன், மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு சம்மன் கொடுத்து விளக்கம் கேட்டு அவர் பேசுனதுக்கு விளக்கம் கேட்டு அதுக்கு பிறகு வழக்கு பதிவு செஞ்சிடலாம். இதுதான் வந்து செய்திருக்கணும். நீங்கள் உடனடியாக தடாலடியாக கைது செய்து உடனே சிறையில் அடைக்கணுன்ற அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கடந்த திமுக அரசுக்கு இப்படி தான் வந்தது. பல ஃபேஸ்புக்கில் போட்டவங்க, ட்விட்டரில் போட்டவங்களாம் கைது பண்ணாங்க கடந்த ஆட்சியில். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து ஊடகத்தில் ஒரு பையன் பேசும்போது முதலமைச்சர் குறித்து ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக பேசினான். அந்த கைது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா மக்கள் கடந்து போயிடுவாங்க அதை பார்த்துட்டு. சரி ஓகே, இது வந்து இந்த பையன் ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மக்கள் வந்து கடந்து போயிடுவாங்க. ஆனால் அதற்கும் கூட பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் வந்து முட்டு கொடுத்தாருன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அங்கே வந்து சட்டத்தை கடந்து மனசாட்சியோடு சிந்திக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். சட்டத்தை கடந்து மனசாட்சிப்படி சிந்திக்கிறேன். யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமான அருவருக்கு தகுந்த வார்த்தையில் கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கிறேன். நான் சில நேரங்களில் ஒருமையில் பேசக்கூடியதாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வகிக்கிற பதவியை நம்ம பார்க்கணும். தனி மனிதனை கடந்து தனி மனிதன் ஒருத்தர் பேசலாம். ஆனால் ஒரு மாண்பு வந்து ஒரு அரசு பதவியில் இருக்கிறாங்க, ஒரு அரசியல்வாதியாக கடந்து ஒரு அரசு பதவியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரிய மரியாதையை கொடுக்கணும் தான். மாரிதாஸ் அவர்கள் வந்து சொன்ன கருத்து சரியான கருத்து, ஊழல் கருத்து, அவர் சொன்னதெல்லாம் சரி. ஆனால் சொன்ன விதம் தான் வந்து சரியில்லைன்றது என்னுடைய கருத்து. அதை நான் மீண்டும் கூட பதிவு பண்ணுறேன். ஆனாலும் வந்து கைது செய்த நடவடிக்கை வந்து சரியான நடவடிக்கையாக இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, குறைஞ்சபட்சம் விளக்கம் என்னென்னு கேட்டிருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களே, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த விளக்கத்துக்கு வந்து அது பதில் சொல்லியிருப்பார். அல்லது எப்போவுமே வந்து ஒரு தற்காப்பு நடவடிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சம்மன் கொடுக்குறீங்க, அவர் தன்னை தற்காத்து கொள்ளணும்னு நினச்சாங்கன்னா சட்டத்தின் உதவியை நாட முடியும். அதாவது முன்பினை வந்து மனு செய்ய முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்காமல் திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து இது சரியான நடவடிக்கை இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கடந்த காலத்தில் இதே புஷி ஆனந்த் போன்றவர்கள் வந்து கரூர் சம்பவ நிகழ்வுலேயே வந்து தலைமுறைவாக இருந்தவங்க தானே. அவங்களுக்கும் அந்த நெருக்கடி தெரியும் தானே. இன்றைக்கி அரசில் வந்து உட்காந்துட்டிங்கன்னா அந்த அதிகாரத்தை வந்து உட்காந்துட்டா எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது. அப்படி பண்ணவும் கூடாது. ரெண்டாவது வந்து இது உள்நோக்கமான வந்து ஒரு கைது நடவடிக்கை. ஏன்னா சொன்ன விஷயம் வேறு, ஆனால் நீங்கள் வந்து எடுத்த நடவடிக்கை வேறு. சொன்ன விஷயம் வந்து அவர் வந்து மார்ட்டின் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் போதைப்பொருள் கடத்தின அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் என்பவர் வந்து செய்த குற்றம், அந்த குற்றத்துக்கு பின்னணியில் இவங்கெல்லாம் இருக்கலாம்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். அந்த வழக்கை வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டை எதிர்நோக்க முடியாமல்
நீங்கள் பிரச்சனை வந்து மாமியாருக்கு பிரச்சனை, மருமகனுக்கு என்னன்னு கேட்டால் நான் அமைச்சராக இருக்கும்போது எங்கள் மாமியார் மீது நீ வந்து இப்படி பண்ணிட்டா சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவுடைய என்ன சொல்கிறேன்னா ஒரு அதிகார அத்துமீறல், அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு தான் நான் இந்த கைதியை அந்த கைது நடவடிக்கையை பார்க்குறேன். மாரிதாஸோட கைது நடவடிக்கை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு மாமியார் வந்து இருக்கிறது ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் வந்து மிக்சர் சாப்பிட்டுக்கிறாரு. மாமியாரை வந்து சொன்னால் கூட மாமியார் வந்து லீமாராஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிற வந்து கட்சியின் பொதுச் செயலாளர் மிக்சர் சாப்பிட்டு இருக்கிறாரு. காரணம் கேட்டால் அவரும் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாரு, மிக்சராக சாப்பிட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் எந்த கருத்தும் சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கருத்து சொல்லியிருக்குன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து மாமியார் மீது குறை சொல்லிட்டாங்க, ஒரு குற்றம் சொல்லிட்டாங்க, தன் மீதும் குற்றம் சொல்லிட்டாங்க சொல்லி பொங்கி எழுது தான் மாரிதாஸை கைது செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து பண்ணிட்டீங்க. கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணி தான் பலவீனப்பட்டது. ஏற்கனவே ஊடகங்களில் கருத்து சொல்லும்போது அந்த கருத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கைது நடவடிக்கை கடந்த அரசு திமுக அரசு செய்யும்போது பல உத்தரவுகள் வந்து உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்கு. அதனால் நீங்கள் கைது நடவடிக்கைக்கு போகாமல் ஒரு சம்மன் கொடுத்து இந்த விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். இது மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே, இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு பேசியிருக்கணும், கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நேராக வந்து கீர்த்தனா வந்து ஏஐ மூலமாக வந்து நான் கேட்குறேன், கடந்த ஆட்சியில் உங்கள் ஆளுங்க பண்ணாதுதா, ஸ்பிரிச்சுவல் வாரியர்ஸ் பண்ணாதுதா? எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பாதிக்கப்பட்ட நாங்களாம் வந்து பார்த்தோன்னா குடும்பத்தையே இழுத்து வச்செல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதை விட ஒரு கொடுமையை நான் உங்களுக்கு காட்டணுன்னா கூட காட்ட முடியும். என்னால் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரே போட்டாங்க. யாருக்கு? சாட்டை துரைமுருகனுக்கு, மாரிதாஸுக்கு, எனக்கு, இன்னும் சில பேருக்கு, பொன்ராஜுக்கு, இன்னும் பல பேருக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டரே போட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வீங்க? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, சகிப்புத்தன்மையோடு இந்த அரசை நீங்கள் நடத்துங்க. எவ்வளவோ சவால்கள் இருக்குது. இன்னும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்றைக்கி சொல்லிக்கலாம், நீங்கள் எதுவும் நான் ஊழல் எதுவும் பண்ணலை, நாள் இருக்குது, இப்போ தானே ஒரு மாதம் கூட ஆகலை, இன்றைக்கி நீங்கள் க்ளீன் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த க்ளீன்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டிருக்காங்க குதிரை பேரம் நடத்தின சம்பந்தமாக. இன்னும் காலம் இருக்குது, இன்னும் வருங்காலம் இருக்குது, இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போயும் நீங்கள் ஊடகங்கள் அத்தனை பேரையும் நீங்கள் வரைஞ்சி கட்டிட்டு எல்லாரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணிடுவோம், அதை பண்ணி நீங்கள் மிரட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கைது நடவடிக்கை அத்தனையும் புஸ்வானமாகிடும். அப்போ இன்னும் தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த உருட்டுறது, மிரட்டுறது, கைது பண்ண நேற்று தினம் போட்டான், இது எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறான், அடுத்த கைது நீ தாங்கிறான், அடுத்தது வந்து சாட்டை துறைமுருகன், அடுத்தது நீ அப்படின்னு என்ன சொல்கிறான். அதிலே எனக்கு வருத்தம் தான். தம்பிக்கு முன்னாடி வந்து கைது நடவடிக்கைன்னு போட்டிருக்கணும், ஆனால் வந்து சாட்டை துறைமுருகனுக்கு பின்னாடின்னு போட்டு தான் எனக்கு வருத்தம். எனக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறவன் கிடையாதுடா. முதல்ல இந்த வாட்ஸ்அப்பில் வந்து முகத்தை போட்டு யாருன்றதை தெரிவிச்சுட்டு நீங்கள் அனுப்புங்க. எந்த தகவல் அனுப்புனாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கைது நீ தான் சொல்லி கமெண்ட்லலாம் வந்து சொல்கிறீங்க தெரியுமா? முதல்ல நீங்கள் யாருன்னு ஆம்பளையாக காட்டுங்கடா. முகத்தை காட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கைதுக்கெல்லாம் இங்கே எவனும் பயப்படுறவங்க கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உடனே வந்து வன்மத்தோட உடனே முதலமைச்சர் இது வந்து தாக்குறது, முதலமைச்சர் திட்டுறது, அந்த எண்ணத்துக்கு நாங்கள் போகலை. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம்னு கேட்டால் தப்புனா தப்புன்னு சொல்லுவோம். இங்கே பயப்படவே மாட்டோம் யாருக்கும். தவறுனா தவறுன்னு சொல்லுவோம். எவ்வளவோ செய்திகளை வெளியிட்டீங்க தேர்தல் நேரத்துலையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி. ஒரு பிரச்சனையை வந்து பேசுனா அந்த பிரச்சனைக்கு பதில் என்ன சொல்கிற திராணி இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கைது. இப்போ என்ன பண்ணீங்க? மாரிதாஸை விடுதலை பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க? அறிவு இருக்கடா உங்களுக்கு? அடுத்த கைது நீ தான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. முதல்ல ஒரு ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவீனமாக இருக்குது, அந்த ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 5 ஆண்டு காலத்துக்கு கொண்டு போகிறதுன்ற அதுக்கு அறிவுரை சொல்கிற இடத்துல போங்கடா. முதல்ல தற்குறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கைது நீ தான். அப்போ தற்குறின்னு சொல்ல வேறு என்ன சொல்லுவாங்க? பின்ன அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க. வந்து அடுத்த கைது நீ தான். யாரும் இங்கே வந்து இங்கே அச்சப்படுறதுலாம் கிடையாது. இன்னும் நீங்கள் ட்ரிகர் பண்ணி விடாதீங்க. நாங்கள் ட்ரிகர் ஆக மாட்டோம். இருக்கிற உண்மையை தான் நாங்கள் பேசுவோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த கைது நடவடிக்கைக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து கண்டிச்சிருக்கிறாரு. வேறு எந்த அரசியல் கட்சி வந்து கண்டிச்சது?
முதல் சீமான் அவர்கள் தான் கண்டிச்சார். கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி கூட பேசவே கிடையாது. இதே டிவிகே கூட்டணியில் இருக்கிற இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு கட்சி, எந்த கட்சியும் பேசுனது வந்து இந்த கைது நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அது திருமாவளவனாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், மற்ற எந்த கட்சியும் வந்து இப்போ புரியுதுங்களா, எல்லாம் அப்படி தான் ஒரு சார்பு நிலையே போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தவறுனா தவறு சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறேன், உள்ளபடியே வந்து மாரிதாஸ் அவர்கள் வரம்பு மீறிய சில வார்த்தைகளை விட்டார். ஒருமையில் அது இதுன்னு சொல்லி பேசுனது, அவன் இவன் அமைச்சர்களை பேசுனது தவறு. ஆனால் கைது நடவடிக்கைக்கு முன்னாடி ஒரு சம்மன் கொடுத்து விளக்கம் கேட்டிருக்கணும். சம்மன் கொடுத்து விளக்கம் கேட்காமையே நீங்கள் வந்து கைது நடவடிக்கை பண்ணுறதுன்னா அது அதிகார துஷ்பிரயோகம். இதுக்கு வந்து நீதிமன்றமே இன்றைக்கி அவர் பிணையில் அமைச்சிருக்கு. ஆனால் கடந்த காலத்தில் இதே சவுக்கு சங்கர்லாம் கைது செய்யும் போது இதே சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சுக்கார், குரல் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதே சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து வந்த பிறகு இதே சீமான் அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரியும். கேலி கிண்டல்லாம் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு முறைக்கு இருமுறை கைது செய்யும்போது கஞ்சா வழக்கில் கைது செய்யும் போதெல்லாம் வந்து சீமான் கேட்டார், கஞ்சா வச்சது யாருன்னு கேட்டார். எந்த அரசியல் கட்சியும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக. ஆனால் அந்த சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து வந்துட்டு சீமான் முதல்ல குத்துனான். இந்த நாளைக்கு இந்த மாரிதாஸ் என்ன பண்ணுறாரு பார்க்க தான் போகிறோம். இதே மாரிதாஸ் நாளைக்கு இதே வந்து நாம் தமிழருக்கு எதிராக கூட பேசலாம். ஆனால் எதிராக பேசுகிறாங்க, ஆதரவாக பேசுகிறாங்க. ஆனால் சீமானுடைய இயல்பான குணத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். இது வந்து பழிவாங்க நடவடிக்கை. வழக்கு பதிவு பண்ணுங்க, கைது பண்ணாத வழக்கு பதிவு பண்ணு, வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்து, சம்மன் கொடுத்து விளக்கம் கேளு. அதை விட்டுட்டு டைரெக்டாக கொண்டு போய் வந்து சிறையில் வைக்கிறன்றதுனால எத்தனை நாள் வச்சிட முடியும் இந்த சிறையில் நான் கேட்குறேன். அதனால் முதல்ல வந்து இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஆதவர்ஜுனா நான் நினைக்கிறேன் மாமியாரால் பிரச்சனையா இல்லையா, மருமகனால் இந்த அரசுக்கு பிரச்சனை கண்டிப்பாக சொல்கிறேன். இதே தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரையும் ஆதவர்ஜுனா பேசக்கூடிய அந்த ஸ்டைலே சரியில்லை. எனக்கு கேட்டால் சொல்வேன், ஒரு அரசுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது, அரசுக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருக்குன்றத நாங்களே உணர முடியுது. ஒரு ஊடகங்களை பேச எனக்கு தெரியும் இந்த அரசுக்கு எவ்வளோ நெருக்கடி இருக்குது, எவ்வளோ பலவீனங்கள் இருக்குது. அப்போ வந்து எதுக்கெல்லாம் அவகாசம் கொடுக்கணும், எதை கேட்கணும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ பலவீனங்கள் இருக்கிறத கூட உணராமல் உங்கள்கிட்ட எவ்வளோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பலவீனங்கள் இருக்குன்றதை உணராமல் நீங்கள் அடுத்த கட்சியை சாடுறது, போய் டிஎம்டிகே வந்து பார்த்தீங்கன்னா அந்தம்மா வந்து பிரேமலதா துறந்தர்னு சொல்கிறது, அங்கே ஒரு செருப்படி வாங்குறீங்க. அதுக்கப்புறம் அதிமுக போய் விமர்சனம் பண்ணிவிட்டு அங்கே முனுசாமி நேற்றுக்கு வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு. இனி எத்தனை அரசியல் கட்சிகளை நீங்கள் அவ்வளோ பலமாக இருக்கிறீங்களா? இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து எதுவும் பேசுகிறதே இல்லையா, அறிக்கை எதுவும் வர்றது கிடையாது, எந்த விதமான ஒரு என்ன சொன்ன சர்ச்சையான விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இங்கே பண்ணக்கூடியது அத்தனையும் ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா தான் அந்த டிவிக்கு அரசுக்கு தலைவலியாகவே இருக்கிறது. நீங்கள் என்ன வந்து பேசலாம், அப்படி தான் நேராக மேயர் விஷயத்தில் போனீங்க. மேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆதவர்ஜுனா பேசுறதுக்கு அத்தனை பேரும் பதில் கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்க, நேராக விஜய் அட்டாக் பண்ணுறாங்க. இதையாவது உணர வேணாமா? ஆதவர்ஜுனாவை நாவடக்கத்தோடு பேசுறது நல்லது. அதைத்தான் அவரும் சொல்கிறாரு, முனுசாமி சொல்கிறார், நாவடக்கத்தோடு பேசுங்க. அவங்க சொல்கிறாங்க ஹிந்தி தெரியாத போடாங்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து மேயர் வந்து பார்த்தீங்கன்னா தற்குறிங்கிறாங்க. இது எல்லாம் யாரால? விஜயாலயா இது? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு அமைச்சர்களாலையா? இல்லை அந்த அரசை வழிநடத்தக்கூடிய யாரால? முழுக்க ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாமல் ஆணவமாக பேசாமல் அமைதியாக இருக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும் இந்த அரசுக்கு பிரச்சனையாக இருக்காது. உள்ளபடியே நான் சொல்கிறேன், எனக்கு எந்த வன்மமும் கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இங்கே யாரையும் உருட்டலாம் மிரட்டலாம் முடியாது. நினச்சா கைது பண்ணுறது, நினச்சா தூக்கி வச்சலாம், இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்த்தாக இல்லை. இன்றைக்கி அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. நீங்கள் அதுக்கு ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கணும். ஜெயலலிதா இருந்தாங்க பார்த்தீங்களா, 170 180 அந்த மாதிரி வச்சுருக்கணும். நீங்களே ஊசலாட்டத்தில் இருக்கிறீங்க. அப்போ இங்கே பல பேருடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க. கண்ட நாயெல்லாம் போட்டு அனுப்புது. என்னன்னு கேட்டால் அடுத்த கைது நீதான்ட்டு. இதெல்லாம் என்ன காரணம்? இப்போ புரியுதுங்களா? நீங்கள் தற்கொலைத்தனத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. என்னை கேட்டால் விஜய்கிட்ட பிரச்சனையே கிடையாது. முதலமைச்சர்கிட்ட இப்போது இந்த இதில் ஒரே ஒரு வார்த்தை மேடையில் பேசினா அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சைலண்ட் ஆகிட்டார். மேடையில் வாயில் நல்லா வரும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இதுக்கும் காரணம் அங்கே எழுதி கொடுத்தவன் தான் பிரச்சனை. நான் சொல்கிறேன்,
விஜய்க்கு அங்கே யாரோ எழுதி கொடுத்தவன் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைது அதிகார துஷ்பிரயோகம் நம்மக்கிட்ட வந்து அதிகாரம் பவர் இருக்குதுன்னு காட்டினீங்கன்னா அது காணாமல் போயிடுது. கடந்த ஆட்சியில் காணாமல் பவரை காமிச்சவங்க தான் இன்றைக்கி வந்து பவரே இல்லாமல் இருக்கிறாங்க. பவர் கட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நியாயமாக நடந்துங்க. அரசு பலவீனமான அரசாக இருக்குது. இதை எப்படி பலமுள்ள அரசாக எப்படி மாற்றுறது, திட்டங்களை எப்படி நாளுக்கு நாள் உங்கள் கவனங்கள் எல்லாம் அங்கே போகணும். எப்படி திட்டங்கள் நிறைவேற்றுறது, மக்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறாங்க. தினம் ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ அதில் வந்து எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இப்படி பார்ப்பீங்களா? இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் உங்கள் குடும்பத்தை விமர்சிக்கக்கூடாதா? லாட்ரி கொள்ளைக்காரன்றது ஊருக்கு உலகத்துக்கே தெரியும். மார்ட்டின் குடும்பம் லாட்ரி கொள்ளை அடித்தவங்கன்ட்டு யாரும் பேசவே கூடாது அதை பற்றி. இப்போ பிரச்சனை என்ன? விஜய் அவர்கள் குடும்பத்தை பற்றி பேசுனாங்களா, இல்லை புசியானந்த குடும்பத்தை பற்றி பேசுனாங்களா, அல்லது வேறு எந்த அமைச்சர் குறித்து பேசுனாங்க? இப்போ மெல்ல மெல்ல சில பேர் வந்து அந்த அந்த அமைச்சருக்குரிய அந்த பக்குவத்தை வந்து நீங்கள் அடைவீங்களா? இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகார திமிர்லேயே இருப்பீங்களா? அதிகார திமிர் காட்டுற அளவுக்குலாம் உங்கள்கிட்ட பலம், அரசியல் பலம் கிடையாது. அப்போ பலம் எப்படி ஆகிறதுன்றதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ 5 இடைத்தேர்தல் இருக்குது. அது எவ்வளோ பெரிய உங்களுக்கு செக் தெரியுமா? அது 5 இடைத்தேர்தல் இருக்குது. ஊடகங்களை அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் ஊடகங்களை பகைக்காதீங்க. அப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முறையாக எப்படி அணுகிறது, சட்டப்படி எப்படி அணுகிறது, ஒரு மனு கொடுத்து கேளுங்க, விளக்கம் கேளுங்க. இப்படிலாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்க, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்கன்னு கேளுங்க. விளக்கம் அங்கேருந்து பெறட்டும். அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணுங்கள். நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கட்டும். அப்புறம் நீதிமன்றம் முடிவு பண்ணுது. நினச்சா அதிகாரம் இருக்குன்னு சொல்லி உடனே வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு போட்டு கொண்டாந்து ஜீப்பில் ஏற்றி ஒரு மனிதரை போய் நீங்கள் வந்து வீடு ஏறி போய் நீங்கள் கைது செய்யும் போது அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா? மாரிதாஸ் அமைதியாக தானே வந்து வண்டியில் ஏறுறாரு. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு கொடுத்தாலே நேராக வந்திருக்கு போகிறாரு. நீங்கள் இது விளக்கம் கொடுங்க, இதுக்கு ஒரு நீங்கள் சம்மன் கொடுத்தாலே வந்திருக்கு போகிறாங்க. வந்து பதில் சொல்லிட்டு போகிறாங்க. தப்பான நடவடிக்கையை நீங்கள் வந்து அரசை சிக்கலாக தமிழ்நாடு அரசைத்தான் நீங்கள் வந்து சிக்கலுக்கு உட்படுத்துகிறீங்க. அது முதலமைச்சராகட்டும், அந்த முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாம் ஒட்டுமொத்த அரசையுமே நீங்கள் வந்து சிக்கலில் தள்ளுறீங்க. ஒரே ஒரு குடும்பத்துக்காக, மார்ட்டின்ன்ற ஒரு குடும்பத்துக்காக சிக்கலில் தள்ளுறீங்க. ஆதவர்ஜினா என்னை கேட்டால் அமைச்சர் பதவியிலேருந்து ஆதவர்ஜினாவை கொஞ்சம் தற்காலிகமாக வந்து இது நீக்கி வச்சாலே என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகம் சரியாக இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. பிரச்சனையாக இப்போ வந்து ஆதவர்ஜினாவில் தான் இப்போ பிரச்சனையாங்க. இல்லைனா இந்த அரசுக்கு எந்த நெருக்கடியும் இருக்காது. முதல்ல இந்த ஆதவர்ஜினா வந்து அமைச்சரவையிலேருந்து நீக்கணும் முதல்ல. அப்போ தான் இது சரியாக இருக்கும். தினம் ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற வம்பெல்லாம் இழுத்து வந்து தூக்கி வந்து காலில் போடுறீங்க, விஜய் காலில் போடுறீங்க. இன்னும் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு அங்கே இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை, பலவீனமாக தான் இருக்குது. ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து காலில் போடுறீங்க. ஒரே ஒரு குடும்பம் பண்ணுறது, அது ஆதவர்ஜினா பண்ணுறது. உள்ளபடியே சார்லஸ் சொன்னதை இப்போ தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் வந்து பணத்தை அடிப்பார் ஆதவர்ஜினா, உஷாராக இருக்க, பணத்தை அடிச்சுடுவாருன்னு சொன்னார். நீங்கள் பணத்தை அடிக்கலை, இப்போ ஒட்டுமொத்த ஆட்சியாக அடிச்சுட்டு இருக்கிறாரு ஆதவர்ஜினா. இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.